ஐஎம் எழில். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னென்னா, நம்மளுக்கு ஏற்பட்ட சளித்தொல்லை, நாள்பட்ட சளித்தொல்லையிலேருந்து எப்படி நம்ம உணவை மருந்தாக எடுத்து அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய உணவை மருந்தாக எடுத்து அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அனைவரும் ரெடி ஆகிட்டிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ப்ரீத்திங்க்கு முக்கியமான உறுப்பு தாங்க லங்ஸு. அதை நம்ம பல காரணங்களால, குடிப்பழக்கம், போதை பழக்கத்தினால, நாள்பட்ட சளியை கண்டுக்காமல் விட்டதுனால கெட்டு போய் மோசமான நிலைமைக்கு வர்றோம். அதனால நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. இந்த மூச்சு திணறலேருந்து நம்மளை சரி பண்ணுறதுக்கு வாங்க அந்த ரெமெடியை பார்த்துடலாம். மஞ்சள், சுக்கு, காஞ்ச சுக்கு, மிளகு, இந்த மூணையும் என்ன செய்யணும், எடுத்துக்கணும். நல்லா மிளகு, சுக்கு, மஞ்சள் இதெல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கணும். மூணையுமே ஒன்றா வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். மஞ்சள் ஒரு சிட்டிகை போட்டால் கூட போதும், ஒரு சிட்டிகை போதும். மிளகு எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து பவுட்ரு பண்ணி தேனில் நல்லா கலக்கணும். சுத்தமான தேனில் கலக்கணுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் சோறு, சர்க்கரை பாகு இதுலெல்லாம் கலந்துடக்கூடாது. சுத்தமான தேனில் கலக்கணும். அதுக்கு நம்ம தேன் வளர்க்குறவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அந்த சுத்தமான தேன், இது ஒரு பவுட்ரு ஒரு ஸ்பூன் எடுத்து சுத்தமான தேனில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனு அந்த மிக்ஸ் பண்ண கலவையை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். எடுத்து தொடர்ந்து ஒரு 5 நாள் சாப்பிட்டுட்டே வரணும். நம்மளோட லங்ஸ் ஆனது நல்லா புதுப்பிக்கப்படுங்க. நம்மளோட மூச்சு திணறலாம் நின்றுட்டு நமக்கு சுவாசிக்கிறதே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இயற்கையான நிலைமைக்கு கொண்டு வந்துடும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். பாய்.